வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். பாத்துட்டேன், நீங்களும் பாத்துட்டீங்க, எல்லாரும் பாத்துட்டோம். ஐயோ ஐயோ, ஒரு காசா ரெண்டு காசா, 1000 பொண்ணாச்சு, 1000 பொண்ணாச்சு. இந்தியா கப்ப தூக்கிட்டாங்க, கலக்கிட்டாங்க, சூப்பர்யா. ஏடா இது சவுத் ஆப்பிரிக்கா வேற மாதிரியா, நல்ல செம்ம சேசிங் பண்றாங்க. ஒரு காலத்துல வந்து செமிஃபைனல் வரத்துக்கே சோக் பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இவங்க ஃபைனல்ஸ்ல வந்து டாஸை இழந்து சேஸ் பண்ண ஆரம்பிச்சு முதல்ல 2 விக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புஷ்னு போயிடுவாங்க பார்த்தா அங்கேயும் திருப்பி ஒரு ஃபைட் பேக் பண்ணி கலக்கலா சேஸ் பண்ணாங்க. கிளாஸன் கதற அடிச்சாரு. அப்படின்ற போது மச்சான் இது வேற சவுத் ஆப்பிரிக்காவா, நான் அவன் இல்லை அப்படின்றதுனால 17 ஓவர்ல மேட்ச் முடியுமா, 18 ஓவர்ல முடியுமா, பேய் பிசாஸ் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிச்சுப்பா. ஆனா கிளாஸன் அவுட் ஆனவனே சவுத் ஆப்பிரிக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? அடுத்த வந்த பேட்ஸ்மேன் யாரு? சேரன். என்ன சேரன்னா, நான் சொல்ற சிக்ஸர் அந்த சேரன் கிடையாதுங்க, ஆட்டோகிராஃப் சேரன். அவர் என்ன பண்ணுவார், அந்த சைக்கிள்ல போயிட்டு ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது ஞாபகம் வருது அப்படின்னு பாட்டு பாடுவார்ல, பழைய இதெல்லாம் ஞாபகம் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் நல்லா பேட்டிங் ஆன சவுத் ஆப்பிரிக்கா திடீர்னு ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி சைக்கிள்ல போயிட்டு அவங்க தோத்த பழைய மேட்சஸ்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு, ஐயோ நம்ம அந்த மாதிரி சோக் பண்ற டீம் தானேயான்னு அப்படியே சோக் பண்ணிட்டாங்க. ஏன்னா கிளாஸன் அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா 23 பந்து 26 ரன் தேவை. சும்மா பழந்து எடுத்துட்டாருங்க கிளாஸன். இன்ஃபேக்ட் கிளாஸன் இன்னும் ஒரு 6 பந்து ஆடினாருன்னா மேட்ச் கதம் கதம். அங்கதான் ஹர்திக் பாண்டியா ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் கிளாஸன் அவுட் ஆன போதும் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருப்பாங்க, அபாய கட்டத்தெல்லாம் தாண்டியாச்சு அப்படின்றது. ஆனா பும்ரான்ற ஒருத்தர் அடுத்த ஓவர் வருவாரு, அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் திருப்பி வருவாரு, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து கதை கந்தலாக போகுதுன்றது மார்க்ரம்க்கு அப்ப தெரியாது. ஐயோ போச்சே. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யான்சன் மார்க்கோ இன்னைக்கு பும்ரா தெரிச்சிட்டார். ரெண்டு பால் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் போல்ட் எடுத்தாரு, ஒண்ணுமே புரியல அவருக்கு. ஏப்பா நானே அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கேன், இது ஃபார்ம்ல இருக்கிற ஆடுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு பந்து, போங்கடிக்கிறீங்க பும்ரா அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷ்ல வெளியே போனாரு. 5 ஓவர் இருக்கு, நின்னீங்கன்னா அடிச்சிடலாம். நீங்க என்ன படுத்து தூங்க போன, நின்று அடிக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன், நீங்க ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு அவங்க பிச்சை வெளியே போற பந்து தான் போல்ட் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஆனாரு, உள்ள டமங்க அடிச்சு போச்சு. இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் மேட்ச்ல நடந்த 2 விஷயம் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஹர்திக் பாண்டியா கிளாஸன் விக்கெட் எடுத்தது, அதுக்கப்புறம் இமீடியட்டா யான்சன் விக்கெட்டை பும்ரா எடுத்தது. அந்த கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, டேவிட் மில்லருக்கு ஸ்ட்ரைக்கே வரல, அவர் ஒரு மாதிரி வெளியவே வச்சிருந்தாங்க இந்தியா. கேஷவ் மகாராஜ் வந்தாருங்க. நார்மலா பாத்தீங்கன்னா மகாராஜ் வந்து அள்ளி வாரி வாரி கொடுப்பாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்தியாவுக்கு நிறைய டாட் பால்ஸ் வாரி வாரி கொடுத்தாரு. வாழ்க மகாராஜ், மகாராஜ் நீங்க வாழ்க. போன வாட்டி எல்லா பாலும் அடிக்கிறேன்னு சொன்னீங்க, அதான் டிஃபரன்ஸ் வைக்கிறேன். இன்ஃபேக்ட் அது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா டேவிட் மில்லர் மேல ஒரு எக்ஸ்ட்ரா பிரஷரை கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ அதையும் தாண்டி மில்லருக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்தது கடைசி ஓவரில் பாத்தீங்கன்னா 6 பந்து அப்படின்றது. மில்லர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு 6 பந்துல 3 சிக்ஸர் வாய்ப்பு இருக்கு ராஜா, இல்ல நம்ம சொல்லவே முடியாது இல்லையா? முதல் பந்து அடிச்சாரு விண்ணை நோக்கி அடிக்கும் போது நீங்க யார்கிட்ட அடிக்கூடாது, சூரியகுமார் யாதவ் ஸ்கை. ஏங்க ஸ்கை கிட்டே ஸ்கையை பார்த்து அடிச்சிங்கன்னா சும்மா வர அப்படி ஒரு ஜம்ப்லிங் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, டப்பு டப்புன்னு ஒரு மேஜிக் மாதிரி பண்ணாரு, செம்ம கேட்ச். அந்த கேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச்ன்னு மட்டும் பார்க்காம அந்த இடத்துல சிக்ஸரை சேவ் பண்ணிருக்காரு. அப்படின்ற போது அந்த முதல் பந்து ஒரு 6 போயிருந்தா அவ்வளோ ஒரு பெரிய ப்ரெஷர்ல வந்துருக்கும். யோசிச்சு பாருங்க, ஹர்திக் பாண்டியாக்கு செம்ம டேர்னிங் பாயிண்ட். எனக்கு பிடிச்ச 2 கேட்ச் இந்த இதுலயே பாத்தீங்கன்னா, மிச்சல் மார்ஷோட கேட்ச் அக்ஷர் பட்டேல் சும்மா அசால்ட் பட்டேல் மாதிரி எடுத்தாரு பாத்தீங்களா. இன்ஃபேக்ட் அவருக்கு போலிங்கா வந்து லெஃப்ட், ஆனா ரைட்ல எடுத்தாரு அந்த கேட்ச். செம்ம கேட்ச், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேட்சஸ் ஐ ஹவ் சீன். அதுக்கப்புறம் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்ச், இன்ஃபேக்ட் சூர்யா பிடிச்சது கேட்ச் இல்லைங்க, கப்பு முக்கியம் பிகில்ன்ற அந்த கேட்ச் பிடிச்சது. அங்க இந்தியா வின் பண்ணியாச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. இன்ஃபேக்ட் ஓகே டாஸ் வின் பண்ணி என்ன பண்ணாரு ரோஹித் சர்மா, நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பேட்டிங் அப்படின்னு சொன்னாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இது 170 விக்கெட் கிடையாது. இந்தியா வந்து ஒரு 190 மேல அடிச்சிருக்கணும், 190 195 அடிச்சிருக்கணும். இங்க கிளாஸன் ஆனதை பாத்தீங்கன்னா, ஒருவேளை கிளாஸன் கண்டினியூ ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பேத்து முடிச்சுட்டு போயிருப்பாரு. இன்னும் 17-18 ஓவர்ல முடிஞ்சிருக்கும். நல்ல விக்கெட், நிறைய சிக்ஸஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்றதுனால. இருந்தாலும் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் அப்படின்னு ஆடினாங்க. ரோஹித் சர்மா அவுட் ஆனோடனே நம்ம அந்த ரோகோ காம்பினேஷன் பத்தி நிறைய பேசியிருக்கோம் இல்லையா? அப்போ வந்து என்னோட பதிவில் நான் சொன்னது, 2 பேரும் சேர்ந்து அடிக்கலாம்னா கூட ஒருத்தர் அவுட் ஆனா இன்னொருத்தர் அடிக்கிறது ரொம்ப மிகப்பெரிய பலமா இருக்கும்னு சொன்னேன்.
இன்னைக்கு பாருங்க, விராட் கோலி முக்கியமான ஒரு இன்னிங்ஸ் இந்த என்டையர் டோர்னமெண்ட்ல அடிக்காத விராட் கோலி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருக்காரு இந்த ஃபைனல்ஸ்ல. நிறைய பேர் வந்து கோலி வேஸ்ட் அப்படின்லாம் பேசினவங்களாம் உங்களுக்கு நீங்களும் கேட்டிருப்பீங்க. இதனால தான் நான் சொன்னேன், அவரை பற்றி வந்து என்றைக்குமே நான் விட்டு கொடுக்காம பேசுறதுக்கு முக்கியமான காரணம், தேர் ஆல் பிக் மேட்ச் பிளேயர்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லாவே தெரியும், அவர் அவுட் ஆகிட்டு வந்த போது கூட இன்னும் வந்து நிறையா சிக்ஸர் அடிச்சிருக்கணும், இன்னும் இன்டர் காமிச்சிருக்கணும், அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருந்துக்கலாம். பட் முக்கியமான இந்த மேட்ச்ல ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு விராட் கோலி. அந்த பக்கம் ரோஹித் சர்மா அவுட், அதுக்கப்புறம் வந்தோடனே ரிஷப் பண்ட் அவுட், அதுக்கப்புறம் சூரியகுமார் அவுட். யோசிச்சு பாருங்க, அந்த கட்டத்தில் கோலி அவுட்டாக இருந்தாங்கன்னா பயங்கர ப்ரெஷர் ஷிஃப்டாக இருக்கும். அப்படின்றதுனால இதனால தான் என்றைக்குமே நம்ம ட்ரெண்டிங்லேயே போகக்கூடாது. இன்னைக்கு அடித்தவன், நேற்றுக்கு அடித்தவன், முந்தானி 10 வருஷமாக ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ணியிருக்காரு, திடீர்னு ஒரு 4 படி சறுக்குனா அவர் வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஜென்ரலாகவே லைஃப்பில் நம்ம அப்படி சொல்லவும் கூடாது. ஸோ எல்லாத்தையும் ட்ரெண்டிங்கில் நம்ம பார்க்கக்கூடாது. சரி, எப்பவுமே ஒரு கிங்குக்கு இன்னொரு தளபதி வேணும்ல. இன்னைக்கு அந்த தளபதியாக யார் இருந்தார் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல், அசராத பட்டேல், அசத்தல் பட்டேல், எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். இன்ஃபேக்ட் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் கிளம்பியாச்சு வேர்ல்டு கப்பில், திடீர்னு அப்படியே ஓடி வந்து ஃபுட்பாலில் தூங்கினே வந்தார். என்னையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல். அப்போ அப்படியே பார்த்தா ரோஹித் சர்மா, சரி கொஞ்சம் உள்ளவா, ஏன் தொங்கின்னு வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தார். கொஞ்சம் அப்படியே நின்றார். சரி உட்காருவா, பக்கத்தில் உட்காருனார். போனால் முதல்ல துண்டு போட்டு இடம் பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அக்ஷர் பட்டேல் இந்த வேர்ல்டு கப்பில். தெரிச்சிட்டார். அவர் பேட்டிங் எப்படி ஆடுறாருன்னா, அக்ஷர் பட்டேல இப்போ அர்லி விக்கெட் வந்ததுன்னா அக்ஷர் பட்டேல் உள்ள அனுப்புறாரு. ரோஹித் சர்மா அமிச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்கிறாஜா, ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோன்றது. ஓகே அப்படின்னு போறாரு. அப்போ ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தோடனே 2-3 சிக்ஸர் டக் டிக்ட்டுங்க அப்படியே கியரை மாத்துறாரு. இன்ஃபேக்ட் ஃபுட்பாலில் ஓடி வந்தவர் இப்போ பஸ்ஸையே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவம் துபே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவராது பஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டார். ஃபுட்பாலில் வந்து உள்ள சீட்டு பிடிச்சி அப்புறம் பஸ்ஸே ஓட்ட ஆரம்பிச்சார் அக்ஷர் பட்டேல். இவரான ஃபுட்பால்லே தான் தொங்கின்னு வந்திருந்தார். ஒரு மாதிரி ரோஹித் சர்மா இவர் இறங்கலாமா இல்லை உள்ள கூப்பிடலாமா, சரி கொண்டாரு அங்கேயே இரு அப்படின்ற மாதிரி வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டாப்ல நம்ம கடந்து போயிட்டே இருக்கோன்றனால அப்படியே தொங்கிட்டு வா அப்படின்ற சிவந்து போய் வச்சிருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி ஒரு குரூஷியலான ஒரு 30 ரன் அடிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா இன்ஃபேக்ட் நல்லா போலிங் போட்டாங்க. 175ன்றது இந்த விக்கெட்ல நல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 175 எப்படி போச்சுன்னா, மார்க்கோ யான்சன் நடுவில் கொஞ்சம் வாரி வழங்கினாரு. 20+ ரன்ஸ் அப்படி கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா அங்கே ஒரு ஜம்பிங் பண்ணி இந்தியா ஒரு 175 டச் பண்ணாங்க. சரி, திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா சேசிங் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இனிஷியல் விக்கெட்ஸ் எடுக்கணும் இந்தியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்றதுனால ரீசா ஹெண்ட்ரிக்ஸோட விக்கெட் எடுத்தாருங்க. பும்ரா என்ன பால் ஒன்றும் புரியல. அவர் வந்து நானே ஒன்றும் புரியாமல் தான் உள்ளே வந்திருக்கேன், இது என்னப்பா இன்னும் தலைவலி, இது நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாக், மீண்டும் நான் கொஞ்சம் பயந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் டேஞ்சர் பிளேயருங்க. அவருக்கு கொஞ்சம் பட்டுதுன்னா வேறு லெவலில் மேட்ச் வந்து நீங்கள் ரோஹித் சர்மா அந்த பக்கம் என்ன டேமேஜ் பண்ண முடியுமோ அது குவிண்டன் டிகாக் அந்த பக்கம் பவர் பிளேயில் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மாதிரி ஒரு கிளிம்சஸ் காமிச்சாரு. பட் செம போலிங் போட்டாங்க இந்தியா. அப்புறம் எய்டன் மார்க்ரம், இன்ஃபேக்ட் இந்த வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபைனல்ஸ் வந்தாலுமே அவர் கேப்டனாக இருந்தாலுமே அவர் பேட்ஸ்மேனாக ஒன்றுமே பண்ணல, பெருசாக கான்ட்ரிபியூட்டே பண்ணல. மார்க்ரம் வந்து டாஸ் போட்டார், பேட்டிங்காக போலிங்காக டிசைட் பண்ணார். அப்படி எப்படியே அவர் பின்னாடி இருந்து சில பேர் ஒரு இது இருக்க பார்த்தீங்களா, ஒரு வடிவேலு காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க, அது தள்ளுன்னு அந்த ஆக்சுவலாக தள்ளவே மாட்டான், ஆனால் வண்டி நகர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் மார்க்ரம். ஓகே, அவர் வந்து டபால் அவுட் ஆயிட்டு போயிட்டார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ். எனக்கு சில யங்ஸ்டர்ஸ் இந்த வேர்ல்ட் கப்பில் பிடிச்சிருக்குங்க. ஹாரி ப்ரூக்ஸ், ஒரு ஸ்டப்ஸ்லாம் நல்ல கிரிக்கெட்டர்ஸ். அவங்க நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அடுத்த கட்ட நகர்வு இவங்களை நோக்கி தான் போகும் அவங்க டீம்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். அவரோட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணார் குவிண்டன் டிகாக், 58 ரன், ரொம்ப ரொம்ப குரூஷியலான பார்ட்னர்ஷிப். அந்த கட்டத்தில் திருப்பி சவுத் ஆப்பிரிக்கா ஒரு புல் பேக் நடந்தது. முதல்ல ஒரு பேனிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டார்ட் பண்ணாலும் திருப்பி ஒரு நாங்கள் ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு புது டீம் அப்படின்னு காமிச்சது அந்த ஃபேஸில். அங்கே ஸ்டப்ஸோட விக்கெட் எடுத்து யாரும் பார்த்தீங்கன்னா யாருங்க, ஃபுட்பாலில் தொங்கி பஸ் சீட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் பஸ் டிரைவராக மாறினா அக்ஷர் பட்டேல். அவர் தான் அந்த விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டிகாக், ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. இங்கே கிளாசன் அண்ட் மில்லர் இவங்க பார்ட்னர்ஷிப்பு மேட்சை திருப்பி போட்டுருச்சு. ஏன்னா அடுத்தது 22 பந்தில் 56 ரன் பார்ட்னர்ஷிப். அது கிளாசன் வெளுத்து நிமித்தி எடுத்துட்டார் கிளாசன். இன்ஃபேக்ட் 27 பந்தில் 52 ரன் கிளாசன். அதை இந்த இடத்துல அசால்ட் ஆகும். கிளாசன் அடிக்கிற சில ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயமாக இருக்கு. குல்தீப் அதை ஒரு சிக்ஸர் அடிச்சார். நீங்கள் பார்த்தீங்க, மேட்சை பார்த்துதான் தெரியும். எங்கேயுமே அப்படியே பார்த்தாரு அப்படின்னாரு. அது பார்த்தா எங்கேயோ போய் வெஸ்ட் இண்டீஸோட பக்கத்து தீவில் போய் விழுது. அந்த பக்கத்துல வேடிக்கை பார்த்து இந்த மில்லர் வந்து டிசைட் பண்ணிட்டாரு, மச்சான் முடிச்சிட்டான் மேட்ச், அவன் முடிச்சிட்டான்
அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே கிளாப். அவர் வந்து பேட்டிங்கோட கிளாப்பிங்ல தான் ரொம்ப ரொம்ப பிஸியா இருந்தார். அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார் கிளாசன். இன்ஃபேக்ட் கிளாசன் அவுட் ஆகும்போது கூட ரொம்ப ஈஸியான ஒரு வின்ன அந்த ஒரு சுச்சுவேஷன்ல போட்டு தான் போனார் கிளாசன். அப்போ கூட ஒரு பேனிக் ஆகாம சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்க நம்ம யோசிச்சோம். அப்போ உடனே வந்து பேனிக் ஆகாம இருப்பீங்களா, எங்க பக்கம் ஒரு அஸ்திரம் இருக்கியா அப்படின்னு உள்ள வந்து யாரு பாத்தீங்கன்னா பும்ரா. அங்கதான் பேனிக் பட்டனா பிரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு 175 விக்கெட் இது கிடையாது, இது ப்ராபபிலி இன்னும் 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கணும், ஒரு 195 போயிருக்கலாம். ஏன்னா கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா ஒரு ஓவரில் அந்த 190 தாண்டி போயிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா ரோஹித் சர்மா என்ன பண்றாருன்னா 175 அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த ஸ்கோர் போர்டில் போய் அப்படி எழுதும்போது 175 அப்படின்னு டிராவிட் அங்கேருந்து ரோஹித் ஒரு 20 ரன் கம்மியா இருக்க பாக்க வெயிட் பண்ணுங்க, அந்த 20 ரன் நான் மேட்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு 175 பிளஸ் பும்ரா அப்படின்னு போட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகுது பாருங்க 195 ஆயிடுது. ஏன்னா பும்ரா உங்க பக்கம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா 20 ரன் ஆப்போனன்ட் எக்ஸ்ட்ராவா சேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம். அதுதான் அந்த 175 195. சவுத் ஆப்பிரிக்கா ஓவராலா நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க, ஓகே. பட் எங்க முக்கியமான ஒரு 18-20 பந்துல நீங்க தவறு விட்டீங்க, கப்பு நம்ம சொல்லி ஆகணும். அதாவது வேர்ல்டு கப்புக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பக்கத்து ஊர்ல இருந்த சவுத் ஆப்பிரிக்கா நீங்க வந்து அந்த தெருவுக்கு வந்து அந்த கப்பை தூக்கின்னு போக பாத்தீங்கன்னா அதே தெருவில் ஒரு வருஷமா சுத்திட்டு இருக்கோம் நாங்க. யாரு இந்தியன் டீம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், 50 ஓவர் ஃபைனல், அப்புறம் இப்போ T20 ஃபைனல் அப்படின்னா பக்கத்து ஊர்லேருந்து வந்து நீங்க வீட்டுக்கு அதை உடச்சு கப்பை தூக்கின்னு போனீங்கன்னா நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு ரோஹித் சர்மா கட்சியில வந்தா பாருங்க கேம்ல இட்ஸ் டைம் அப்படின்ற மாதிரி கப்பை தூக்கிட்டாங்க இந்தியா. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்லாம் யோசிப்பாங்க, அப்படியே உட்காந்து டங்கு டங்கு டங்குன்னு மண்டையில் இடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே அந்த பக்கம் ஒருத்தன் வந்தானா என்னென்ன அவங்க மூஞ்சில தக்காளி சட்னி அப்படின்னா கோவத்தில் இப்போ ஆடுற ஒரு கிரிக்கெட்டர் மூஞ்சில டக்கால் குத்துவாங்க. ஐயோ என்னென்ன அடிச்சிட்டீங்க ரத்தம் வருது அப்படின்னா ஒய்யால உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, நாங்க இவ்வளோ வருஷமா பண்ண முடியாத ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு சந்தோஷப்பட்டா நீங்களும் எங்க பார்த்து வந்து உக்காரீங்களா அப்படின்னு தலைதலையா அடிச்சுப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ். எனிவே இந்தியன்ஸ் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க, வேற லெவல் கிரிக்கெட் ஆடி காமிச்சிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்க அடிச்சதெல்லாமே டாப் சைட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா எந்த ஒரு ஸ்ட்ராங் சைடு அப்படின்னு சறுக்கல. நம்ம இன்னும் சொன்னது போன பதிவுகள் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிசர்விங் டீம் ஃபைனல்ஸ்க்கு வந்து கப்பை தூக்குனது அது இந்தியா தான். ஏன்னா பாகிஸ்தானை உதைச்சாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்திரேலியா உதைச்சாங்க, அதுக்கப்புறம் இங்கிலாந்து உதைச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா உதைச்சிருக்காங்க. எல்லா டாப் டீம்ஸையும் வச்சு செஞ்சிருக்காங்க இந்தியா. என்னோட இன்ஸ்டாகிராம் பதிவில் நான் சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு வட்டம். அதாவது நீங்க எனக்கு கேப்டனா இருக்க வானான்னு யாரை உதறி தள்ளினாங்களோ அந்த ரோஹித் சர்மா இந்தியன் டீமுக்கு கேப்டன் பண்ணி T20 உலக கோப்பையை தூக்கியிருக்காரு. அப்படின்ற போது அந்த மும்பை இந்தியன்ஸோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் கேக்குதா, உங்களுக்கும் கேக்குதா? அதனால நம்ம எப்பவுமே ஒரு வாசல் மூடினால் மறு வாசல் திறப்பான் இறைவன். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில மீண்டும் ஒரு 2வது வாய்ப்பு கண்டிப்பா வரும். அது நல்ல விஷயமாவும் இருக்கும். நம்புங்க, தன்னம்பிக்கையா விடாதீங்க. ரோஹித் சர்மா நீ கேப்டன்சி கலெக்டாருங்க. நிஜமா நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா எங்கேயாவது 18வது ஓவர் நீங்க போட்டு பாத்திருக்கீங்களா? அந்த ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓவர். ஏன்னா அந்த கட்டத்துல ரன்ஸ் குறைவா இருந்தது. கடைசி 20 ஓவர் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா 20 ஓவர் வரைக்கும் மேட்ச் போகுமான்றது தெரியாது. அப்படின்றதுனால அந்த ஓவர்ல ஒரு விக்கெட் அவசியம் அப்படின்றதுனால பும்ரா எடுத்துன்னு வந்தார். சம்டைம்ஸ் இந்த பிளான்ல இருந்து நீங்க மாறி போகணும். T20 கிரிக்கெட்ல வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிளான் நம்ம வச்சுக்க முடியாது. இப்ப சிச்சுவேஷன் வேற அப்படின்றதுனால நீங்க உங்க பிளானை மாத்தணும் அப்படின்றதுனால சூப்பரா பண்ணாரு. இது நீங்க ஞாபகம் இருக்கும், போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டைல கொஞ்சம் மாத்தினாரு. எங்கன்னா பும்ராக்கு நார்மலா பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுப்பாரு, போன மேட்ச் 2வது ஓவர் கொடுத்தாரு. எதற்காகனா அங்க ஒரு விக்கெட் அவசியம் அப்படின்றதுனால அங்கதான் ஃபில் சால்ட்டோட விக்கெட் வந்தது. இந்த சான்ஸ் அஸ் அ கேப்டனா எங்க எடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரோஹித் சர்மா பேட்டிங்கும் தெரிச்சிட்டாருங்க, phenomenal பேட்டிங். ஒரு பக்கம் நான் இந்த மேட்ச்ல கிளாஸும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில் காமிச்ச மாதிரி ரோஹித் சர்மா டைம் அண்ட் அகைன் அவருடைய எக்ஸ்ட்ராடனரி பேட்டிங் ஸ்கில்ல காமிச்சாரு. தேங்க்யூ ரோஹித். Everybody is a gangster till you see the monster. T20 கிரிக்கெட்ல 2 கேப்டன்ஸ் நம்ம அழகான கேப்டன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஐபிஎல்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா மகேந்திர சிங் தோனி, இந்த பக்கம் ரோஹித் சர்மா அப்படின்னு சொன்ன மாதிரி முதல் முறையாக T20 உலக கோப்பை யாரோட கேப்டன்ஸை வின் பண்ணோம்? மகேந்திர சிங் தோனி. அதே மாதிரி இப்ப யாரோட கேப்டன்ஸை வின் பண்ணிருக்கோம்? ரோஹித் சர்மா. இவங்க 2 பேரும் இந்த T20 கிரிக்கெட்டை கரைச்சு குடிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க. பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல, ராகுல் டிராவிட் அண்ட் கோ அந்த ஸ்டாஃப் எல்லாருக்கும் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள். இன்ஃபேக்ட் ராகுல் டிராவிட் வெளில போறாரு.
அவருக்கு அடுத்த கோச் யாரு, கம்பீரா அப்படின்லாம் பேச்சலாம் கேள்விப்படுறோம். இப்போ ஏன் சார் ஏன் போறீங்க டிராவிட்னு கேட்க வச்சிருக்காரு. எப்போ போறீங்க டிராவிட்னு கேட்க வைக்கல, அது கொஞ்ச நாள் முன்னாடி கேட்டீங்க. இப்போ ஏன் போறீங்க அப்படின்னு கேட்க வச்சிருக்காரு. கலக்கிட்டாரு ராகுல் டிராவிட். ஹேட்ஸ் ஆஃப். இந்த பதிவை நான் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, அந்த செலிப்ரேஷன் டைம்லயும் காலில் முள்ளு குத்துற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது காலில் இல்ல நெஞ்சில முள்ளு தைச்சா மாதிரி ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விராட் கோலி, த கிரேட்டஸ்ட் விராட் கோலி T20 இன்டர்நேஷனல் இருந்து ரிட்டையர் ஆற அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அபிஷியலாவே கொடுத்துறாரு. இட்ஸ் டைம் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டு கம் இன் அண்ட் டேக் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த தலைமுறைக்கு நான் வழிவிடுகிறேன்னு ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஐ எம் கோயிங் டு மிஸ் ஹிம், ஐ எம் ரியலி கோயிங் டு மிஸ் ஹிம். நிறைய பேர் கோலி அடிக்கல கிழிக்கல அதெல்லாம் பேசினாங்க. அவர் இல்லாத போதுதான் அது எவ்வளோ பெரிய ஒரு கேப்பை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அசாதாரணமான விஷயமா இருக்குன்றதை புரிந்து கொள்வார்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். 4000 ரன் மேல அடிச்சிருக்காரு, 38 50 ஒரு 100, ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49, அதாவது 50ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்னிங்ஸுக்கு 50 ரன். இது நம்ம சொல்றதே இந்த வருஷம் வந்து அவர் ரன்னே அடிக்கல. T20 இன்டர்நேஷனல் ரொம்ப வறண்டு போன ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருந்திருக்கு. இதே இந்த ஒரே ஒரு 50 தான் இந்த ஃபைனல்ஸ்ல அடிச்சிருக்காரு. அப்படி இருந்துமே அவர் பாருங்க ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 49 கிட்ட வச்சிருக்காருன்னா எத்தனை ரன்னு சேர்த்து வச்சிருக்காரு. அதனால தான் சொல்றேன், எப்பவுமே ட்ரெண்டிங்ல நம்ம போகவே கூடாது. இவங்கெல்லாம் வந்து காலத்தை வென்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். நடலோட அருமை எப்ப தெரியும் பாத்தீங்கன்னா, வெயில நிற்கும் போது தான். அது மாதிரி விராட் கோலியின் அருமை இன்னும் பல மடங்கு எப்ப தெரிய போகுதுன்னா, அவர் ஆடாத போதுதான். டெஃபினட்டா அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம் பாருங்க. பட் ஐ எம் ரியலி கோயிங் டு மிஸ் ஹிம். இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இருந்தாலும் இட்ஸ் அ கிரேட் ஸ்டேஜ். அவர் வந்து இது வந்து ஒரு இறைவன் தந்த ஒரு ஸ்டேஜ் மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இந்தியா வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது இந்த இடத்துல தான் நான் வந்து எக்ஸிட் ஆகணுன்ற மாதிரி அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. Hats off King Kohli. Anyway, இந்தியன் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். விராட் கோலி மேன் ஆஃப் தி ஃபைனல் வாங்கியிருக்காரு. பும்ரா பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஹேட்ஸ் ஆஃப். என்ன மாதிரி bowling போட்டிருக்காருங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு சைட்லயும் கண்ணீர் மல்க நம்ம பிளேயர்ஸை பார்த்தோம். ஒன்லி டிஃபரன்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்த கண்ணீர், அந்த பக்கம் எப்பா இவ்வளவு தூரம் வந்து கடைசியில் விட்டோம். சவுத் ஆப்பிரிக்கா பட் நல்ல கிரிக்கெட் ஆனீங்க, சூப்பர் கிரிக்கெட் ஆனீங்க. என்ன இந்த T20 கிரிக்கெட்ல எப்பவுமே இந்த 15 பந்து 20 பந்துல மேட்சை மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்றதுனால கடைசியில அதை போய் டச் பண்ற வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த கிளாஸ் அவுட் ஆன போது இவங்க ஒரு மாதிரி டிசைட் பண்ணி கொஞ்சம் கேஷுவல் ஆயிட்டாங்க. அந்த கட்டத்தில் இந்தியா சுமார் ஜம்பிளிங் பண்ணி உள்ள வந்தாங்க. எனிவே நன்றி சகோ. அப்படியே கை ஏதாவது ஒரு 1-2 பாயிண்ட் மிஸ் ஆயிருந்தா மறந்துடுங்க. ஏன்னா பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது நான் பாட்டு ஒரு ஃப்ளோவில் அப்படியே பேசிட்டே இருக்கேன். உங்கள் சப்போர்ட்டுக்கு, உங்களுக்கு ஆதரவுக்கு, உங்களுக்கு டிக் பெல் பட்டன் எல்லாத்தையும் தட்டுக்குங்க. அண்ட் இனிமேல் அடுத்த கிரிக்கெட் என்னன்றது எனக்கு இப்போ யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதுவாக இருந்தாலும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.